அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வள்ளிக்கிழங்கு புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 300 கிராம் அளவு வள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன். சின்ன சின்னதாக வெட்டிட்டு பட்டை நீக்கி எடுத்துக்கலாம். நல்லா அலசிட்டு குக்கரில் சேர்த்து மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து வேக விடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சுக்கலாம். 3லேருந்து 4 விசிலில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் 3 விசிலில் வேக வச்சு எடுத்துருக்கேன். இந்த மாதிரி உடஞ்சி வரணும், அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். 10 சின்ன வெங்காயம் குண்டாக நறுக்கி எடுத்துருக்கேன். தக்காளி 2, ஒரு முழு பூண்டு, சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம். தேவையான அளவு கருவேப்பிலை. கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். தாளிக்க கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சம் சோம்பு அடித்ததும் வெங்காயம் சேர்த்துடலாம். பூண்டு சேர்த்துடலாம். முதல்ல பூண்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் சேருங்க. நான் மாற்றி சேர்த்துட்டேன். கருவேப்பிலை கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கணும். தக்காளி சேர்த்து வதக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்க்கலாம். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். இந்த குழம்பு கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மல்லித்தூள் 3 டீஸ்பூன். குழம்புத்தூள் தனித்தனியாக அரைச்சிருக்கனால தனித்தனியாக சேர்க்குறேன். சேர்த்தரைச்ச குழம்பு தூளாக இருந்தால் அதே சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போக வதக்கிட்டு வேக வச்ச கிழங்கு சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்போட கெட்டித்தன்மைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. கிழங்குங்கிறதுனால குழம்பு சீக்கிரம் கெட்டிவிடும். ஒரு கொதி கொதித்ததும் புளி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மிதமான தீயில் ஒரு 4 நிமிஷம் கொதிக்க விடலாம். அப்பப்போ கலந்து விட்டுக்கணும். அடுப்பா பண்ணிவிட்டு மல்லித்தலை இருந்தால் தூவிக்கலாம். இப்போ வள்ளிக்கிழங்கு புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சூடான சாதத்தில் சேர்த்து சாப்பிட்டா சுவையாக இருக்கும். பழைய சோறுக்கும் தொட்டுக்க நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம். நன்றி, வணக்கம்.